மத்திய வனம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை, காலநிலை மாற்றம், தமிழ்நாடு சுற்றுச்சூழல் துறையின் நிகழ்வாக தேசிய பசுமைப்படை உதகமண்டலம் மத்திய பஸ் நிலையம் பிளாஸ்டிக் இல்லா நீலகிரிக்கான விழிப்புணர்வு பசுமை அட்டை வெளியிட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. நீலகிரி மாவட்ட தேசிய பசுமை படை மற்றும் செஞ்சிலுவை சங்க மாணவர்கள் கலந்து கொண்ட நிகழ்வில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் ஊட்டி பிரிவின் மேலாளர் ராஜ்குமார் பசுமை அட்டை பிளாஸ்டிக் இல்லா நீலகிரி கருப்பொருளை உள்ளடக்கிய பசுமை அட்டை வெளியிட்டு அதனை மாவட்ட பசுமை தோழி பெற்றுக்கொண்டார். பஸ் பயணிகளிடம் தேசிய பசுமை படை ஒருங்கிணைப்பாளர் சிவதாஸ் பேசுகையில், எவ்வித குப்பைகளையும் சாலைகளில் வனத்துறைகளில் வீசி எறிந்து செல்ல வேண்டாம் என்றும், பிளாஸ்டிக் பைகளில் கழிவுப் பொருட்களை பயணிக்கும் போது வீசி எறியும் நிலையில் அவற்றை உட்கொள்ளும் காணுயிர்கள் உடல்நிலை பாதிக்கப்பட்டு இறந்து விடுகின்றன. இதுபோன்ற சூழ்நிலையில் காடுகளில் வீசி எறியும் பிளாஸ்டிக்குகள் விதைகள் முளைக்க ஆரம்பிக்கும் போது அதன் முளைப்பு திறனை பாதிப்படைய செய்கின்றது. பிளாஸ்டிக் கழிவுகள் ஆக்கிரமிப்பால் வனப்பகுதிக்கு மிகவும் பாதிப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலையில் பறவைகள் கூடு கட்டவும் பிளாஸ்டிக் இழைகள் பயன்படுத்துவதால் அவற்றின் வளர்ச்சிதை மாற்றம் பாதிப்படைய செய்கிறது. பிளாஸ்டிக், எலக்ட்ரானிக், தீமை விளைவிக்கக்கூடிய கழிவுகள் சரியான முறையில் பிரித்து கொடுப்பது சூழலுக்கு நாம் செய்யும் சிறந்த பணியாகும் என்று கூறினார்.